இயேசுவின் சிலுவை மரணத்திற்குப் பிறகு அவருடைய சீடர்களான கிளேயோப்பாவும் அவருடைய நண்பரும் தங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் சிதைந்து போனதாக உணர்ந்தனர். கனத்த இதயத்துடனும் குழப்பமான மனதுடனும் எருசலேமை விட்டு எம்மாவு என்னும் கிராமத்திற்கு சோகமாக நடந்து சென்றனர். வழியில் அவர்கள் நடந்த நிகழ்வுகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது ஒரு அந்நியர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு, "நீங்கள் ஏன் இவ்வளவு துக்கமாக இருக்கிறீர்கள்?" என்று கேட்டார். அவர்கள் இயேசுவின் மரணம் மற்றும் கல்லறை காலியாக இருந்ததாக பெண்கள் சொன்ன குழப்பமான செய்தியையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டனர். அதைக் கேட்ட அந்த அந்நியர், "விசுவாசமற்றவர்களே" என்று கூறி, மோசே முதல் அனைத்து தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் கிறிஸ்து படவேண்டிய பாடுகளையும் அடையப்போகும் மகிமையையும் பற்றி எழுதப்பட்டிருந்த வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கத் தொடங்கினார். அவர் பேச பேச அவர்களின் சோகம் மறைந்து ஒரு விவரிக்க முடியாத வெப்பம் அவர்கள் இதயங்களை நிரப்பியது. அவர்கள் எம்மாவுவை அடைந்ததும் மாலை நேரமானதால் எங்களோடு தங்கும் என்று அவரை வற்புறுத்தி தங்க வைத்தனர். இரவு உணவின் போது அந்த அந்நியர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அந்த நொடியில் அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. அது உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் அடுத்த கணமே அவர் அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்து போனார். ஆச்சரியமும் பெருமகிழ்ச்சியும் அவர்களை ஆட்கொண்டது. அவர் பேசும்போது நம் இதயம் உள்ளுக்குள் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டு அந்த இரவிலேயே எருசலேமுக்கு திரும்பி ஓடி இந்த நற்செய்தியை மற்ற சீடர்களுக்கு அறிவித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில எப்போது நீங்கள் உண்மையை திடீரென்று உணர்ந்து ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்கள்? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதையின் நீதி, நமது துக்கமும் கவலைகளும் சில நேரங்களில் நம் கண்முன்னே இருக்கும் உண்மையைக் கூட பார்க்க விடாமல் தடுத்துவிடும். சீடர்கள் தங்கள் வேதனையில் மூழ்கியிருந்ததால் இயேசுவையே அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் திறந்த மனதுடன் வேத வசனங்களைக் கேட்டபோதும், இறுதியாக உணவு உண்ணும் எளிய சடங்கின் போதும் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மைகள் ஆரவாரமான அற்புதங்களில் அல்ல, மாறாக அன்றாட வாழ்க்கையின் எளிமையான தருணங்களிலும் உண்மையான நட்புறவிலும்தான் நமக்கு வெளிப்படும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.